சாரதாவுக்கு 2 மகன்கள், ரமேஷ், சங்கர். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ரமேஷோட மனைவி அனாமிகா வீட்டுக்கு பெரிய மருமக. அனாமிகா ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அதே மாதிரி சங்கரோட மனைவி அவனி, அவ பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஆனாலும் 2 மருமகள்களும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருந்தாங்க. இத பார்த்த சாரதா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகாவுக்கு 3 குழந்தைங்க, ஹரிஷ், நவ்யா, பவ்யா. ஆனா சின்ன மருமகளுக்கு குழந்தைங்க இல்ல. இந்த விஷயம் சாரதாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு நாள் சாரதா சின்ன மருமகளோட கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது எதிரில ராக்கம்மான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. எங்கேயோ வெளியே போய்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே. ஆமாமா, அவனுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்கான். ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்க? என் பிள்ளைக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, வேண்டுதலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதை கேள்விப்பட்ட சாரதா ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொல்ற? உன் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே, புதுசா அப்புறம் எங்க இருந்தாச்சு? அதை ஏன் கேக்குற? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, ஒரு புள்ள இல்ல, குட்டி இல்ல. அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அந்த பொண்ணை நாங்க விட்டுட்டோம். இந்த பொண்ணு 3 மாசம். அதை கேட்டு மாமியாரும் மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க. நேத்து தான் கல்யாணம் ஆச்சுன்ற, அதுக்குள்ள 3 மாசம்னு சொல்றியே எப்படின்னாங்க. என் புள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் விவாகரத்தாகி 1 வருஷம் ஆச்சு. என் புள்ள அதுக்கப்புறம் அவன் ஏற்கனவே காதலிச்ச பொண்ண திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கான். இந்த விஷயம் எங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிய வந்தது. வேற வழி இல்லாம பெரியவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி திரும்பவும் கல்யாணம் பண்ணோங்க. அக்கம் பக்கத்துல யாரையும் கூப்பிடல, சொந்தக்காரங்களையும் கூப்பிடல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா ராக்கம்மா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி, இன்னொரு விஷயம், ஒரு 2வது மருமகளுக்கும் குழந்தை இல்லல, ஏதாவது ஒரு முடிவை எடுமா, ரொம்ப தாமதிக்காத, இல்லன்னா என் புள்ள கதையாயிட போகுது அப்படின்னு ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அந்த வார்த்தைகள் அவனியோட மனச ரொம்ப பாதிச்சுது. 2 பேரும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்ல இருந்து அவனியோட மனசு அவகிட்டயே இல்ல. ராக்கம்மா சொன்னதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தா அவனி. அப்போ நவ்யா அவனி கிட்ட வந்தா. அம்மா வாமா விளையாடலாம், ஹரிஷ் அண்ணாவும் பவ்யாவும் வெளியே போய் விளையாடிக்கிட்டு இருக்காங்கம்மா, நீங்களும் நானும் விளையாடலாம். இங்க பாருமா நவ்யா, நான் அம்மா இல்ல, இனிமே என்ன சித்தின்னு கூப்பிடணும். இந்த ஜென்மத்துல அம்மா ஆகிற பாக்கியம் எனக்கு இல்லம்மா அப்படின்னு நவ்யாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதா. நவ்யா அங்க இருந்து அனாமிகா கிட்ட போனா. அம்மா அவனி அம்மா அழறாங்க, ரொம்ப நிறைய அழறாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க போனா. என்ன ஆச்சு, எதுக்காக அழறன்னு அவகிட்ட கேட்டா. அவனியும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன வேணா சொல்லுவாங்க, நம்ம அத்தை அப்படிலாம் கிடையாது. நீ அத நினைச்சு எதுக்கு கவலைப்படுற அவனி? உன்கிட்ட அத்தை வந்து எதுவும் சொல்லல இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சாரதாவும் அங்க வந்தாங்க. இங்க பாருமா அவனி, உனக்கு குழந்தை இல்லன்னா என்ன இப்போ? அத நாங்க யாரும் ஒரு குறையாவே பாக்கல. எப்ப வருதோ அப்ப வரட்டும். அது மட்டுமா, நவ்யா, பவ்யா, ஹரிஷ் 3 பேரும் உன்னை வாயார அம்மாங்கறாங்க. நீயும் அந்த குழந்தைங்கள உன் குழந்தைங்க மாதிரிதான் பாக்குற. அவங்க உன் பிள்ளைங்க இல்லன்னு ஆயிடுமா சொல்லு அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதா. அதை கேட்டுட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு அவனி, இந்த மாதிரி நல்ல அத்தையும் நல்ல அக்காவும் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்னு சொன்னான். அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சுக்கிட்டு நவ்யாவோட விளையாடிக்கிட்டு இருந்தா அவனி. அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு. மறுநாள் அனாமிகா அக்கம் பக்கத்துல இருந்த பெரியவங்க கிட்ட அவனிய பத்தியும் அவளோட குறைய பத்தியும் சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டான். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனா. ஆனா எல்லாருமே சொன்னது ஒண்ணுதான், பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா குழந்தைங்க ஏன் இன்னும் பிறக்கலங்கிறது மட்டும் யாருக்கும் புரியல. நிறைய நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் மார்க்கெட் போய்கிட்டு இருந்த அனாமிகா சாந்திங்கிற ஒருத்தவங்கள சந்திச்சான். அம்மா அனாமிகா, நல்லா இருக்கியாம்மா? உன் ஓரவத்தி நல்லா இருக்காளாமா? நான் நல்லா இருக்கேன் சித்தி, என் ஓரவத்தியும் நல்லாதான் இருக்கா. அவ பணக்காரங்கிற திமிரு கொஞ்சம் கூட அவளுக்கு இல்ல. நல்ல விஷயம்தாம்மா. அவ அம்மா மாதிரி இல்ல போல இருக்கு, அவ அப்பா மாதிரி. அவங்க அம்மாக்கு தான் பணக்காரிங்கிற திமிரு இருக்கு. அனாமிகா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் அனாமிகா, உனக்கு 3 பிள்ளைங்கன்னு கேள்விப்பட்டேன், அவளுக்கு எதுவும் பிள்ளைங்க இல்லையா? இல்ல சித்தி, நிறைய வைத்தியர்கள் கிட்டையும் கூட்டிட்டு போயாச்சு, பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாங்க. எவ்வளவு மருந்து போட்டாலும் பலன் கிடைக்கல. பையன் கிட்ட மட்டும் என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்க 2 பேருக்கும் அது தெரியாமலா இருக்கும். அந்த கடவுள் எப்ப அவங்களுக்கு கருணை காட்ட போறாரோ? பொண்ணுக்கு ஏதாவது தோஷம் இருக்குமா? இங்க இருந்து 25 கிலோமீட்டர்ல ஒரு சின்ன காயல்பட்டினம் கிராமம் இருக்கு. அங்க போயே ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கிறவங்கள்ட்ட பரிகாரம் தேடுங்க.
அங்க ஒரு கிணறு கூட இருக்கு. சொல்ற பரிகாரத்தையும் பண்ணிட்டு அந்த கிணத்துல இருந்து தண்ணி மோந்து குடிச்சா 2 புள்ளைங்க பிறக்கும். என் பொண்ணுக்கு கூட அப்படிதான் பண்ணோம், 2 புள்ளைங்க. அத கேட்டதும் அனாமிகாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்க வாயில சக்கரை தான் போடணும் சித்தி, நல்ல வார்த்தை சொன்னீங்க. நான் இன்னைக்கே அவனைய கூப்பிட்டுக்கிட்டு அங்க போறேன். எப்படியும் நல்லது நடந்தா சரி அப்படின்னு ஐடியா சொன்னதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போனா அனாமிகா. நடந்த விஷயத்த அவனிக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சொன்னா. அத கேட்ட சாரதா உடனே அவளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போனாங்க. அங்க இருந்த அம்மா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அங்க இருந்தவங்க அவனி கைய புடிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, தங்க தோஷம் இருக்கு, போன ஜென்மத்துல செஞ்ச தவறுனாலதான் இவ்வளவு நடக்குது, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்னன்னா, அவளோட ஓரவத்தி இருந்தாங்கன்னா அவ வீட்ல இருந்து கொண்டு வந்த தங்கத்துல இவளுக்கு வளையல் செஞ்சு அவளுக்கு அதை போடணும். அப்புறம் அங்க இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கணும். அந்த தண்ணிய குடிச்ச நாள்ல இருந்து 1 வாரத்துல அந்த வளையல் மாய வளையலாகி இவ கர்ப்பமாகற மாதிரி செஞ்சிரும். அது மட்டும் இல்ல, இந்த வளையலை போட்ட உடனேயே ஓரவத்தி தரையில தான் படுக்கணும், ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். இவ கர்ப்பமானான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கமான வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம். அதை கேட்டுட்டு அனாமிகா சரின்னு சொன்னா. வந்தவங்க அவங்களுக்கு நன்றிய சொல்லிட்டு நேரா தங்கம் செய்யற பொற்கொள்ளர்கிட்ட போனாங்க. அங்க போயிட்டு அனாமிகா தன்னோட கம்மல் தாலி முதல் கொண்டு கழட்டி கொடுத்தா. அத பார்த்த அவனி, அக்கா தாலியெல்லாம் எதுக்கு கழட்டுறீங்க? கவலைப்படாத, உங்க அண்ணன் கட்டினது என் கழுத்துலதான் இருக்கு. இது எங்க அம்மா வீட்டுல கொடுத்த தாலி சங்கிலி. இத மட்டும்தான் வளையல் செய்ய கொடுக்கறேன். இது எல்லாத்தையும் போட்டாதான் வளையல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து தங்க வளையல் செய்ய சொல்லிட்டா. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரியா 4 நாள் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தங்க வளையல வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த அம்மா கிட்ட வந்தாங்க. அவங்க முன்னாடியே அனாமிகா அந்த வளையல அவ கைக்கு போட்டா. அங்க இருந்து கிணத்துல இருந்து தண்ணிய கூட எடுத்து குடிச்சா. அதுக்கப்புறமா 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்னையில இருந்து அனாமிகா ஒரு வேளை சாப்பிட்டு தரையில மட்டும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் உண்மையிலேயே அதிசயம் நடந்தது. அவனி கையில இருந்த தங்க வளையல் திடீர்னு ஒளிர்ந்து மாய வளையலாச்சு. கைகள்ல இருந்து அது மாயமாயிடுச்சு. காலையிலேயே அவனி எழுந்திருச்சு அனாமிகா கிட்ட வந்தா. கீழே படுத்துட்டு இருந்த அனாமிகாவை எழுப்புனா. அனாமிகா எழுந்திருச்சு அவனியோட கைகளை பார்த்தா. அவனி, கையில இருந்த தங்க வளையல் எங்க போச்சு? அவனி அவகிட்ட, எனக்கு தெரியலக்கா, இப்பதான் நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சேன்னு சொன்னா. எல்லாரும் சேர்ந்து அதை தேடிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவனிக்கு வாந்தி வந்துருச்சு. மாமியார் சாரதா அங்க வந்தாங்க. அவனியோட கைய புடிச்சு பார்த்தாங்க. அவனி கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்தது. அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல. எல்லாரும் எழுந்திருச்சு வந்தாங்க. விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 3 குழந்தைங்களும் அங்க வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு தம்பி வரான், தங்கச்சி வரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தங்க வளையலாலதான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மாயமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு நல்லது நடந்ததில்ல. அக்கா, உங்க உதவிய நான் மறக்கவே மாட்டேன். கூட இருக்க ஓரவத்தி இப்படி கூட இருப்பாங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு நீ கிடைச்சிருக்கக்கா அப்படின்னு அவனி அனாமிகாவுக்கு நன்றி சொன்னா. அவனி அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா. அதை கேட்ட அவங்களோட அம்மா, ஐயோ, அந்த பொண்ணை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. இது தெரியாம கல்யாணம் அப்போ அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அவங்க துணிய பார்த்து பேசினேன். ஆனா அவங்க மனசு தங்கம்னு நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இந்த பொண்ணு அது எதையும் மனசுல வச்சுக்காம உனக்கு இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்காளே, இப்பதான் எனக்கு புத்தி வந்ததுமா. அதை கேட்ட அவனி ரொம்ப கோபமா தன்னோட அம்மா கிட்ட சொன்னா. ஏமா, ஏன் அப்படி பண்ண? நீ எப்பதான் மாற போறனே தெரியல. பண திமிர்ல பேசிருக்க. இவ்ளோ அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட அனாமிகா அக்கா இத சொல்லல. வேற யாரும் கூட சொல்லல. எனக்கு மட்டும் இல்ல, அனாமிகா இங்க யார்கிட்டயுமே சொல்லல. அவங்க என்ன சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அனாமிகா கிட்ட போனை கொடுக்கற, இப்பவே மன்னிப்பு கேளு. நான் நேர்ல வந்து சொல்றேம்மா அப்படின்னு அங்க இருந்து தங்க நகைகளை எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க அவங்க அம்மா. அனாமிகாவை அதை வச்சுக்க சொல்லி அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சித்தி, நான் இதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன். நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு இந்த தங்க நகையெல்லாம் வேண்டாம். நீ மட்டும் இதை எடுத்துக்கலன்னா என்ன மன்னிக்கலன்னு நான் எடுத்துக்குவேம்மா. அத சொன்னதும் அனாமிகாக்கு அதை எடுத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 10 மாசம் கழிச்சு அவனிக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. தம்பியும் தங்கச்சியும் வந்துருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். அனாமிகா, அர்ச்சனா 2 பேரும் ஹோலி பண்டிகைய குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா
கலர் மாவுகளை பூசிக்கிட்டு இருந்தா. இப்படி அனாமிகாவை துரத்திக்கிட்டு இருந்தா. அத பார்த்த சாரதா, அம்மா, அனாமிகா, அர்ச்சனா, மெதுவா ஓடுங்க, கீழே விழுந்துற போறீங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. அதுக்குள்ள பிரசாத் வந்துட்டு, அடடடடா, வீடெல்லாம் ஒரே கலரா இருக்கு. இந்த கலர்லாம் யூஸ் பண்ண கூடாதுல்ல, எதுக்காக இப்படி பண்றாங்க? இது அனாமிகாவும் அர்ச்சனாவும் இயற்கையான வழியில தயாரிச்ச கலருங்க, இதனால ஒன்னும் ஆகாது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதும் கலர் மாவை சாரதா மேல பூச பார்த்தாரு. அதுக்குள்ள ஹரிஷும் பவ்யாவும் வந்து சாரதாவை பிடிச்சு, தாத்தா சீக்கிரம் வாங்க, பாட்டி ஓடி போயிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரசாத் உடனே அவங்க மேலயும் கலரை பூசினாரு. குழந்தைங்க கொண்டாடினாங்க. அடே பசங்களா, இருங்க இருங்க உங்கள அப்படின்னு குழந்தைங்கள துரத்துனாங்க சாரதா. குழந்தைங்க 2 பேரும் தன்னோட அப்பா பின்னாடி சித்தப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி மொத்த குடும்பமும் ஹோலி பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடுச்சு. இதுக்குள்ள அனாமிகா, ஆமா அர்ச்சனா, ரோட்ல எல்லாரும் இருக்காங்க, சுபமாத்தைய மட்டும் காணுமே. ஆமா, சுபமாத்த மட்டும் இல்ல, சாந்திய கூட காணுமே. இவங்க 2 பேரும் நம்ம கையில சிக்காம ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலாம் வா அப்படின்னு 2 பேரும் அவங்க 2 பேரையும் தேடிட்டு போனாங்க. அதுக்குள்ள சாந்தியும் சுபமாவும் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சித்தி, போன வருஷம் என் புருஷனும் நானும் அனாமிகா குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஹோலி பண்டிகையை கொண்டாடணும். இந்த வருஷம் என் புருஷன் இல்ல, அதான் ஹோலி பண்டிகையை கொண்டாட முடியாம இங்க வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் புருஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா சாந்தி. கவலைப்படாத சாந்தி, காலம் ஒரே மாதிரி இருக்காது. கடவுள் நம்ம தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்காரோ அப்படிதான் நடக்கும். சில சந்தோஷங்கள் நம்ம நினைவுகளா மாறிடுமா, அது விடுமா. அது இல்ல சுபம்மா சித்தி, ஹோலி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம்? எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லாம் கலர்ஃபுல்லா நிறங்களா நிரம்பி இருக்கணும்னு, அதுக்கு தானே ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஆனா புருஷன் இல்லாதனா எங்க வாழ்க்கையில கலரை பார்க்கவே கூடாதா? ஆசைப்படுறது தப்பா அப்படின்னு சொன்னதும் சுபம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னவோமா, இந்த பண்டிகையை விதவைங்க கொண்டாட கூடாதான்னு தெரியல. நான் ஒவ்வொரு ஹோலி பண்டிகை அன்னைக்கும் ஊர்லயே இருக்க மாட்டேன், காட்டுக்குள்ள போயிடுவேம்மா. இந்த வருஷம் நீ வந்திருக்கேன்னு இருக்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத 2 பேரும் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க எந்த காலத்துல இருக்காங்க? பிற்போக்குத்தனமாவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே இவங்க. அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இது அந்த காலம் இல்லையே. அக்கா, கதவை தட்டுக்கா, அவங்க வெளியில வரட்டும். அவங்க வெளிய வந்ததும் கலரை பூசி விட்டுடுறேன். அதுக்கு அனாமிகா சரின்னு சொல்லி சுப்பம்மாவை வெளியில கூப்பிட்டான். அவங்களும் வெளியில வந்து நின்னாங்க. உடனே அர்ச்சனா கலர் தண்ணிய ஊத்திட்டான். ஐயா, என்ன காரியத்தை பண்ணிட்டீங்க? இப்படி எல்லாம் பண்ணலாமா? உங்களை என்ன பண்றது? நாங்க என்ன பெரிய தப்பு பண்ணாத? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டு இருந்தோம். ஹோலிக்கு கலரை ஊத்துறதுங்கிறது புது ஆனந்தத்தை வீட்டுக்கு அழைக்கிறது மாதிரி. அத வேண்டான்னு நீங்க தடுக்கிறீங்களே. ஐயா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. நாங்க விதவைங்கம்மா, புருஷன் இல்லாதவங்க. இப்படி புருஷன் இல்லாதவங்க ஹோலி பண்டிகையை கொண்டாடலாமா? யார் கூட ஆனந்தமா இருக்கணும் நாங்க இதை கொண்டாடுறது? அத்த, சந்தோஷங்கிறது சிலருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சந்தோஷம் சொந்தமானது. உங்க மனசு சுத்தமான மனசு. அந்த சுத்தமான மனசோட எங்க மேல கலர் பூசுங்க. உங்க கையால பூசுற கலரால எங்க வாழ்க்கை கலர்ஃபுல் ஆகணும். எங்களை ஆசிர்வாதம் பண்ணி கலரை பூசுங்க. அத கேட்டதும் சுபமாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அழுதுகிட்டே சொன்னாங்க, கடவுளே, இந்த பிள்ளைங்களை நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கலர் பூசினாங்க. உள்ள இருந்த சாந்தி அத பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்தா. அர்ச்சனாவும் அனாமிகாவும் சாந்திக்கும் கலர் பூசினாங்க. சாந்தி கண்ணீரோட அவங்களுக்கும் கலர் பூசினா. இப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுல ரமேஷோட ஃப்ரெண்ட் ஆனந்த் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான். சாந்தி அவனுக்கு கலர் பூசினா. கலரை பூசிட்டு ஹாப்பி ஹோலின்னு ஹோலியோட வாழ்த்துக்களை சொன்னான். அத பாத்துட்டு அவனும் சிரிச்சுட்டு அவளுக்கு ஹாப்பி ஹோலி சொன்னான். இத ரமேஷ் தூரத்துல இருந்து பார்த்தான். டே ஆனந்த், சீக்கிரமா வா, அங்கே இருந்தேனா கலர்ல நிரப்பிடுவாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளார கூப்பிட்டான். ஆனந்தும் உள்ள வந்தான். என்னடா இது? நானே நாளைக்கு வந்து டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிறேன்னு சொன்னல. இல்லடா, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். ஊர்ல இருக்க மாட்டேன். திரும்ப எப்போ வருவேன்னு தெரியாது. அதான் டாக்குமெண்ட்டை நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். அது அங்க நின்றுட்டு இருக்க பொண்ணு திடீர்னு வந்து மேல கலரை பூசிட்டாடா. ரமேஷ் அந்த பொண்ணை பார்த்துட்டு, அந்த பொண்ணு சாந்திடா, எனக்கு முறையில தங்கச்சி வேணும். ரொம்ப நல்ல பொண்ணு. சரி வா, உள்ள வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான்.
நிலத்தோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கூட அர்ச்சனா அனாமிகா பேருக்கு மாத்திட்டேன். நான் ஊருக்கு போய் ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருவேன். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்போ வருவேன்னு தெரியாதுன்னு இப்போ 4 நாளில் வந்துருவேன்னு கரெக்டாக சொல்கிற. என்ன ஆச்சுடா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது அர்ச்சனாவும் அனாமிகாவும் அவனை தடுத்து நிறுத்தி, எங்க கிளம்புற, ஹோலி பண்டிகைய கொண்டாடாம அப்படின்னு சொல்லி அவனுக்கு கலரை பூசினாங்க. ஆனந்தும் அவங்க 2 பேருக்கும் கலர் பூசினான். அதுக்கப்புறம் சாந்திக்கு கூட கலரை பூசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்து போயிட்டான். சாயந்தரம் வரைக்கும் ஹோலி கொண்டாடிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அனாமிகாவும் அர்ச்சனாவும் சுப்பம்மாவையும் சாந்தியையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. அவங்களும் சரின்னு வந்தாங்க. ஹோலி அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஆனந்த் அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனந்த், வந்து உட்காருடா. வா, நல்ல நேரத்துக்கு வந்த. ரமேஷ், உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். இப்படி வரியா? ரமேஷ் தோ வரேன்னு சொல்லி வெளியே வந்தான். ரமேஷ், சாந்திய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுடா. அந்த பொண்ணுகிட்ட பேசி இதுக்கு ஒத்துக்கவே. டே ஆனந்த், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் செத்து போயிட்டான்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருந்தாலும் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கணும் இல்லையா? அவ ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கா. அதனால என்னடா, அந்த பொண்ணை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அதுதானடா முக்கியமே. அவங்க 2 பேரும் பேசின பேச்ச அனாமிகாவும் அர்ச்சனாவும் கேட்டு 2 பேரும் அவங்க கிட்ட வந்தாங்க. நல்ல முடிவை தான் எடுத்திருக்க ஆனந்த். சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு ஹோலி பண்டிகை, அதுவுமா அவ வாழ்க்கைய கலர்ஃபுல்லா மாத்துறதுக்காக கடவுள் தான் உன்னையே அனுப்பிச்சிருக்காரு. நானும் அர்ச்சனாவும் அவகிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறோம், சரியா? அதுக்கு ஆனந்த் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அர்ச்சனாவும் அனாமிகாவும் சாந்தி கிட்ட அவனை பத்தி பேசினாங்க. சாந்தி முதல்ல ஒத்துக்கல, ரொம்ப பயந்து போயிட்டான். ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கேன். இந்த ஆள் கல்யாணங்கிறாரு, ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் நடக்க கூடாதது ஏதாவது நடந்தா தாங்க மாட்டேன். கடவுள் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கறாரு. அவர் செஞ்ச தப்ப திருத்தணும்னு நினைக்கிறாருமா. ஒத்துக்கோம்மா. ஆனந்த எங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப நல்ல பையன். முடியாதுன்னு சொல்லாதம்மா. சுப்பம்மாவும் அவளை சமாதானப்படுத்தினாங்க. எல்லாரும் சாந்திய ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. கடைசியா சாந்தியும் அது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். கரெக்டா 3 நாள்ல ஆனந்துக்கும் சாந்திக்கும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அதே வீதியில குடும்பம் நடத்தினாங்க. கல்யாணம் ஆகி 2 நாள்ல சாந்தி அனாமிகா வீட்டுக்கு வந்து அனாமிகா அர்ச்சனா கிட்ட பேசினா. நிஜமாவே நீங்க கொண்டாடின ஹோலி பண்டிகை என் வாழ்க்கைய ரொம்ப கலர்ஃபுல்லா மாத்திருச்சு. நீங்க மட்டும் என்னோட ஹோலி கொண்டாடலன்னா நான் வெளியில வந்திருக்கவே மாட்டேன். ஆனந்த மீட் பண்ணிருக்கவே மாட்டேன். இந்த கல்யாணமும் நடந்திருக்காது. இதுல நாங்க என்ன பண்ணோம்? கடவுள் ஏற்கனவே உன் தலையெழுத்தை எழுதி வச்சிருக்காரு. அதுபடிதான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம சந்தோஷமா ஆனந்தோட குடும்பம் நடத்த கண்டிப்பா இருப்பேன். இன்னைக்கு மத்தியானம் நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வரணும் சாப்பிடுறதுக்கு. நான் சுப்பம்மா சித்தியையும் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சுப்பம்மா வீட்டுக்கு வந்தா. சாந்தி அங்க போய் மனசார தன்னை ஆசீர்வாதம் பண்ணும்படி கேட்டான். முதல்ல சுப்பம்மா சந்தேகப்பட்டாலும் அனாமிகா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்து அவளை வாயார வாழ்த்துனாங்க. அம்மா சாந்தி புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும். அனாமிகா அர்ச்சனாவால உனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்குமா. அவங்களுக்கு நன்றி உணர்வோட இரு. புருஷனோட சந்தோஷமா வாழுமா. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு வாழ்த்துனாங்க. சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சித்தி, இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டுலதான் எல்லாருக்கும் சாப்பாடு. அனாமிகா அர்ச்சனாவும் வராங்க. உன்னையும் கூப்பிடுறேன். அவங்களோட சேர்ந்து நீயும் சாப்பிடவா சித்தி அப்படின்னு கூப்பிட்டான். அவங்களும் அதுக்கு ஓகே சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து சாந்தியோட வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனந்தும் சாந்தியும் இந்த ஹோலி பண்டிகையை என்னைக்கும் மறக்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அனாமிகா குடும்பத்துக்கும் நன்றி சொன்னாங்க. மருமகள்கள் செஞ்ச ஹோலி பண்டிகையால ஒரு குடும்பமே சேர்ந்திருக்கு. எல்லாருக்குமே ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கை கூட இந்த ஹோலி பண்டிகையோட கலர்ஃபுல் ஆகணும். உங்க எல்லாருக்கும் மனமாற இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன்.